தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரஜினிகாந்த், தாவேக்காவுடைய சுமைகளை விசிகா தலையில சுமக்க ரெடி ஆயிட்டாங்களா? முதல்ல நீ7 தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உங்களுக்கும் சக தோழர்களுக்கும் எனது வணக்கம். அதாவது என்னென்னா, எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கார். நாங்கள் ஏன் ஆதரவு கொடுத்தோம்னா, இங்கே கொல்லைப்புறமாக கவர்னர் ஆட்சி, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, குதிரை பேரம் நடப்பதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பீப்புள் மேண்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மையை கொடுத்துருக்கிறாங்க. 108 இடங்களை அளித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 இடங்கள் மட்டும்தான் தேவைப்பட்டது. இந்த 10 என்கிற இந்த சொற்ப இடங்களை மையப்படுத்தி அதையே காரணமாக்கி ஒரு மக்கள் விரோத சக்திகள் இங்கே இடம்பெற்றுவிடக்கூடாது, ஒரு குழப்பமான நிலை வந்துவிடக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தலுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற அந்த அடிப்படையில் தான் கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து விடுதலை சிறுத்தைகளும் இந்த தாவேக்கா ஆட்சி அமைக்கட்டும் என்ற மக்களுடைய அந்த மேண்டேட்டுக்கு, அவருடைய தீர்ப்புக்கு மதிப்பளித்து இந்த முடிவை எடுத்து. அமைச்சரவையில் ஏன் பங்கெடுத்தீங்க? அமைச்சரவையில் பங்கெடுப்பது என்பது காலத்தின் கட்டாயம். எங்கள் தலைவர் சொன்ன என்ன காலம்னா, இன்றைக்கு கூட்டணி ஆட்சி என்பது இந்த காலத்தின் கட்டாயம்னு சொன்னார் எங்கள் தலைவர். முதல்ல என்ன கூட்டணி ஆட்சி, அது யாருக்கு கட்டாயம் கூட கேட்டீங்க அக்னீஸ்வரன்ட்ட. அவர் தாவேக்காவுக்கா விசிகாவுக்கான்னு கேட்டீங்க. தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் அல்ல, இதை மக்களுடைய விருப்பம். மக்கள் இப்படி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும், அனைவருக்கும் பங்கு கொடுக்க வேண்டும், பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், ப்ரீ போல் அலையன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு வாக்குகளை வாங்கி ஜெயிக்கிறத விட யார் யாரெல்லாம் இணைந்து இங்கே வெற்றி பெற்றார்களோ, யார் யாரெல்லாம் இங்கே மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்களோ அவர்களுக்கும் பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என்பது மக்கள் விருப்பம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அக்னி சார் ஒன்று சொல்றாரு. இப்போ 2500 ரூபாய் கொடுக்கல, மாமன் சீர் கொடுக்கல, எந்த ஸ்கீம்ஸும் இலவச பேருந்துக்களை முழுமையாக என்ன பண்ணல, நடைமுறைப்படுத்தலை. இதுக்கெல்லாம் விசிக என்ன பதில் சொல்ல போகுது? அமைச்சரவையில் பங்கெடுத்துட்டீங்க, திருமாவளவன் எப்படி பதில் சொல்ல போகிறார்? நிச்சயமாக எல்லாமும் செய்வோம் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார். செய்ய மாட்டோம்னு சொல்ல அக்னி சார் போதுமா? நிச்சயமாக செய்வோம் என்று உறுதி கொடுத்திருக்காரு. எக்ஸ்ப்ளோரேஷன் நடக்க போகுது, ஒரு ஆய்வு நடக்க போகிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் நிதிநிலை என்ன என்பதை கண்காணித்து அதற்கு உரிய நிதி எப்படி பெறுவது என்பதை பெற்று நிச்சயமாக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்ததோடு மட்டுமல்லாமல், அந்த உறுதிமொழியை கொடுத்தது மட்டுமல்லாமல், இன்றைக்கு நீங்கள் காலை உணவு திட்டத்திலிருந்து, மகளிர் உரிமை தொகையிலிருந்து, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு என்ன செய்ததோ அதை எதையுமே நிறுத்தலை, கட் பண்ணலை. அதையெல்லாம் கண்டினியூ. கரண்ட்டை மட்டும் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அவர் அக்னி அப்படி தான் சொல்லுவார். கரண்ட்டு அது ஒரு சில இங்கே ஒரு நடைமுறை சிக்கல். திமுக கரண்டே கட் ஆகலைங்கிறாங்களா அக்னி சார்? ஆட்சிக்கு 10 நாளில் நீங்கள் நடக்கிற ஒரு சில என்ன சொல்கிறது, எதிர்பாராத நிகழ்வுகளை ஆட்சியினுடைய தோல்விகளாக நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் 10 நாள் கூட இல்லை, அது என்ன நிர்வாகம் என்பது இன்னுமே உறுதிப்படுத்தப்படல. நேற்றைக்கு தான் ஒரு அமைச்சரவை முழுமை பெற்றிருக்கிறது. இதன் பிறகுதான் அவர்கள் நிர்வாகத்தை சீர் செய்ய வேண்டும், என்ன நடக்குது என்பதை பார்க்க வேண்டும். ஆகவே எடுத்த எடுப்பிலேயே ஒரு நிர்வாகமே முழுமையாக அமைவதற்குள் நீங்கள் குறை சொல்வது என்பது ஏற்க முடியாதது. அதில் எந்த விதமான ஒரு நியாயமும் இல்லை. அதனால் அதெல்லாம் சரி செய்யப்படும், நிச்சயமாக சரி செய்யப்படும். நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருக்கிற இந்த ஆட்சி என்பது, கூட்டணி ஆட்சி என்பது ஒரு மிகச்சிறந்த ஆட்சியாக இனி வரும் காலங்களில் தமிழகத்திலும் இந்தியாவிலும் கூட்டணி ஆட்சி தான் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு முன்னெடுப்பை இன்றைக்கு தாவேக்கா முன்னெடுத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள், வரவேற்கத்தக்கது. இப்போ திமுகவில் ராசா இந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறதுனால முடத்தங்கு அப்படின்னு விமர்சிக்கிறாரு. அதுக்கு மேலே சொன்னார், அதை மாற்றி கொண்டார்கள், டெலிட் பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் அவங்க உரிமை அப்படிங்கிறாங்க. என்ன 2 பேருக்குள்ள என்ன முரண்? கட்சியினுடைய தலைமைக்கும் துணைக்கும் என்ன பிரச்சனை?
அதாவது அவர்களுக்கு மரியாதைக்குரிய ராசா அவர்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அந்த பார்வை சரியான பார்வை கிடையாது. முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படியெல்லாம் விமர்சிக்கக்கூடாது. அவர்களுக்கான சுதந்திரம் இருக்கிறது. அவர்களுக்கான கட்சி என்பது தனித்துவமானது. அவர்களுடைய முடிவை அவர்கள் எடுப்பதற்கு நாம் குறுக்கே நிற்க முடியாது என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது நாங்கள் கூட்டணியை வைத்து ப்ரீபோல் அலையன்ஸ் டிஎம்கே கூட வச்சு நாங்கள் வெற்றி பெற்றோம். வெற்றி பெற்ற பிறகு நாங்கள் தாவேகாவிற்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிறதா இவருக்கு மனக்குறையாக இருக்குது. இவர் விமர்சிக்கிறார். அவரை போன்ற ஆராசாவை போன்றவர்கள் விமர்சிக்கிறாங்க. அதில் எந்த நியாயமும் இருப்பதாக தோன்றவில்லை. என்னென்னா, ஒரு கூட்டணி என்பது தேர்தலுக்காக வைக்கப்படுகிற இந்த கூட்டணி என்பது கொள்கை கூட்டணியாக இருந்தாலும் கூட நீங்கள் கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இது. நான் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ நாங்கள் 2 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு திமுக பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் திமுக 73 இடங்களில் வெற்றி பெறுவதற்கு விசிக பங்களிப்பு செலுத்தியிருக்கிறது. என்ன நீங்கள் மட்டும்தான் செஞ்சீங்க, விசிக ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை? இதை நான் சொல்கிறேன்ல எங்கள் தலைவர் காலையில் விளக்கம் கொடுத்துருக்காரு. அது 2 மாற்றுக்கு. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு துணை பொதுச் செயலாளர் கட்சியில், இதில் நான் ஒரு ஃப்ரண்ட் லீடர் எங்கள் கட்சியில். நான் சொல்கிறேன், என்ன உங்களுக்கு நாங்கள் பங்களிப்பு செலுத்துகிறோம், நீங்கள் மட்டும் ஓட்டு போட்டு நீங்கள் மட்டும் உழைச்சி மட்டும் நாங்கள் ஓட்டு வாங்கிட்டோங்கிறது அது தவறான பார்வை. அது கூட்டணி என்பது எங்களுடைய பலம் உங்களுக்கு, உங்களுடைய பலம் எங்களுக்கு. இதை நீங்கள் என் கூட கூட்டணி வச்சதுனால நீ என் கூட தான் கடந்தாகணும், நான் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் கட்டுப்பட்டாகணும், என்னை விட்டு நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் அது ஜனநாயக விரோதம், மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. இது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இன்னொரு பக்கம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தை, தாவேகா அப்படியெல்லாம் பேசியவர்கள் இப்போ அதே ஆர்எஸ்எஸ் பெற்ற குழந்தையோடு கூட்டணி வச்சு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான விமர்சனத்தை விசிகா பெற வேண்டியது இருக்குல்ல சார்? இப்போ என்னென்னா, உங்களுடைய இப்போ பெரியார்கிட்ட கேட்டாங்க சார், என்ன கேட்டாங்க, நீங்கள் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, உங்கள் முன்னாடி கடவுள் திடீர்னு தோன்றுனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு போவேன் அப்படின்னு சொன்னார். சிம்பிள், அவ்வளோதான். அதாவது விஜயோட அமைச்சரவை தராது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் தந்துட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸ் இல்லை சார். அமைச்சரவையில் பங்கேற்பதற்கு முன்னே வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தமே, ஓகே, அதுக்கான காரணங்களை விளக்கணுமே. அமைச்சரவையில் பங்கு கொடுத்த பிறகு தான் சப்போர்ட் கிடையாது. அமைச்சரவையில் பங்கு வேண்டும், அப்போ தான் சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் சொல்லலை அமைச்சரவையில் பங்கு தேவையில்லை, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு அந்த ஆட்சியை உருவாக்கணும். அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழல்கள், அரசியல் நெருக்கடிகளால் நாங்கள் என்னென்னா, நீங்கள் ஐயுஎம்எல், காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் அது அமைச்சரவையில் பங்கேற்கிற பொழுது எங்களுடைய கட்சியினுடைய தோழர்களும் தலைவர்களும் அந்த நிர்பந்தத்தை கட்சி தலைமைக்கு உருவாக்குகிற பொழுது கட்சி தலைமை எங்களுடைய கட்சிக்கு மதிப்பளித்து அந்த முடிவை எடுக்கிறாரு. அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? அதனால் நான் என்ன சொல்கிறேன், என்ன கேட்டீங்க? ஆர்எஸ்எஸ் பெற்ற அதுதான் சொல்கிறது. என்னென்னா, அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறதே மறந்துட்டீங்க இப்போ. இல்லை அப்படி இல்லை. அதாவது நாங்கள் விமர்சித்தது உண்மை, அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அந்த சந்தேகம் எங்களுக்கு இருந்தது உண்மை, அதில் மாற்று தீர்ந்து போச்சு இல்லை? அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ இருக்கா இல்லையா அதை மட்டும் இல்லைங்க, இல்லைங்கிறது தான் உறுதிப்படுத்தி தான் நாங்கள் உள்ளே போயிருக்கிறோம். நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் விஜய் வெற்றி பெற்றார்ல சார், வெற்றி பெற்ற பிறகு அவர் என்ன என்டிஏ கிட்ட போய் ஆதரவு கேட்டாரா, பாஜக கிட்ட போய் ஆதரவு கேட்டாரா, அல்லது அதிமுக கிட்ட போய் ஆதரவு கேட்டாரா, அல்லது பாமக கிட்ட போய் ஆதரவு கேட்டாரா, என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்ற கட்சிகள்கிட்ட போய் ஆதரவு கேட்டாரா? இல்லையே. மதசார்பற்ற அமமுக எம்எல்ஏ சார், இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். அமமுக எம்எல்ஏ அவர் கட்சியிலேருந்து விடுவிச்சுட்டு வந்துட்டார் சார். அவர் அமமுக கிடையாது. அவரு காமராஜ், உண்மையில காமராஜ் குறித்து எனக்கு தெரியல. அவர் இருக்கும் போதே அவர்கிட்ட இருந்து கையெழுத்து பெற்றார்கள் அப்படிங்கிற வீடியோ எல்லாம் தாவேகா தான் வெளியிட்டாங்க சார். அது ரைட்டு சார். அவர் தன்னை விடுவிச்சுட்டு வந்துட்டார். அவரை குறித்து எனக்கு தெரியும், பர்சனலாக தெரியும். நான் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவன். திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி இருக்கு, மன்னார்குடி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் உண்மையிலேயே தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு கொண்டவர். சென்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்க வேண்டியவர். இந்த தேர்தலில் இந்த எல்லா அலையும் மீறி அவர் ஜெயிச்சிருக்காரு. யாரு? டிஆர்பி ராஜா என்கிற ஒரு திமுகவுடைய மந்திரியை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அவரு தன்னுடைய முடிவை சுயமாக எடுக்கிறார். அது வேற விஷயம். கையெழுத்து போட்டார் தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. முன்னாடியே போட்டார். அமைச்சர் கொடுத்திருக்கலாமே. முன்னாடியே போட்டாரா இல்லையா? அவருக்கு சரியான மரியாதை பேர் அமைச்சரானது பிறகு அப்புறம் என்ன கொடுக்க போறாங்க? மரியாதையே அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். 33 தான். அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படும். அதுல கொடுப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. நான் சொல்லி முடிச்சிடறேன்.
அப்படி இல்லாமல் யார் இங்கே வந்து முற்போக்கு கருத்தியலை பேசுகிறார்களோ, மதசார்பின்மை பேசுகிறார்களோ, அம்பேத்கர் பெரியார் மார்க்சியத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான களத்தில் நிற்கிறார்களோ அவர்களோடு தான் நாங்கள் வந்து கூட்டணி ஏற்படுத்தி கொள்வோம் என்று விஜய் தெளிவாக முடிவெடுத்தார் அல்லவா, தாவேகா முடிவெடுத்தார் அல்லவா. இது போதும், அவர்கள் வந்து இந்த கொள்கையோடு பயணிக்கிறார்கள். அவர்கள் கொள்கை தலைவர்களாக பெரியார் வைத்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், அம்பேத்கரை வைத்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், காமராஜரை வைத்திருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள், அஞ்சலை அம்மாளையும் வந்து வேலுநாச்சியாரையும் வைத்து உறுதிப்படுத்தினார் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, யாருமே சொல்லாம கோழையாக ஓடினார் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை திமுக கூட வைக்கல, விசிகா தான் வச்சுது. ஒரு தலைவர் கோழையாக ஓடினார் அப்படின்னு யார் வச்சாங்க? கோழையாக ஓடினான்னு சொல்லல. அப்போ எங்க தலைவர் சொன்னாங்க, அந்த ஸ்டேட்மென்ட் எப்படி இருந்துச்சு? இருங்க, எங்க தலைவர் சொல்றதுதான் அங்க மெசேஜ். வந்து மற்றவங்க யார் வேணுமோ எந்த மெசேஜும் சொல்லலாம். எங்க தலைவர் ஒருபோதும் அந்த வார்த்தையை பயன்படுத்தவும் மாட்டார். அது அவ்வளவு நாகரிகமான தலைவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அவருடைய வருத்தம் என்னென்னா, நீங்கள் இருந்து பார்த்துருக்க வேண்டும். ஏங்கிட்டே சொல்லியிருக்காரு சார் எங்கள் தலைவர். நான் வந்து விஜய் அந்த நேரத்தில் போக முடியாதான், அந்த நேரத்தில் ஒரு கமோஷன் ஏற்படும், அந்த நேரத்தில் போகாமல் அவர் வந்து தவிர்த்தது சரிதான், ஆனாலும் கூட அவர் உடனடியாக மற்றவர்களை அனுப்பியிருக்க வேண்டும் என்கிற கருத்து உண்டு. உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னார், என்னகிட்ட பேசினார் சார். என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் வன்னியரசிட்ட சொல்ல மறந்துட்டாரு. இல்லை, நானும் தலைவரும் ஒன்றாக ஒரே விமானத்தில் அந்த இன்சிடெண்ட்டுக்கு போனோம். அவரோட நான் பயணித்தேன். அதன் பிறகு வந்து பேசும்பொழுது இதை சொல்லியிருக்கார். இங்கே சென்னைக்கு வந்த பிறகு சொல்லியிருக்கார். அதெல்லாம் அப்படி இல்லை. அவரே சொன்னது என்ன தெரியுமா, நானே விஜய்க்கு ஃபோன் அடித்து பேசணும்னு நினச்சேன், சரி நடந்து போச்சு, வேணும்னு நடந்திருக்கு. அதில் வேணும்னு ஒருத்தர் தன்னுடைய கட்சி தோழர்கள் சாகணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்களா, முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல் அப்படி யாரும் விரும்ப மாட்டாங்கல்ல. இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சேன்னு அவர் வருத்தத்தில் இருப்பார். நான் பேசணும்னு நினைச்சேன். சார் ரொம்ப அமைதியாக கேட்டுட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு வந்து எங்கள் தலைவரே சொல்லியிருக்கல. அதனால ஸ்ட்ரெயிட்டாக சொல்றதுக்கு நண்பர் ரஜினிகாந்த் எப்படிலாம் வந்து தேடி கொண்டு வராரு, இதெல்லாம் நீ கத்துக்கடா அக்னின்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்படி ஒன்றும் இல்லை. பிரச்சனை சாவி எண்ணிக்கையை அதிகமாக எதிர்பார்த்தது, அங்கதான் திமுக தப்புனுச்சு. அதைத்தான் விமர்சிச்சிருக்கணும் விசிகா. அதனால வந்து என்னன்னா, இன்னைக்கு அது மட்டும் இல்லை சார், ஆஃப்டர் போலிங் கிடையாது, ப்ரீ போலிங்லேயே நாங்கள் விஜய் நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அது உண்மை. எங்களை போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள், எங்கள் தலைவருக்குமே அந்த எண்ணம் இருந்திருக்கு, வாய்ப்பு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீ போல்லையே அவர் பாஜகவை விமர்சித்து பேசலைங்கிறது எங்களுக்கு ஒரு மனக்குறை இருந்தது. ஆனால் செயலில் அதை காட்டினார் சார். நீங்கள் ஜனநாயகனை முடக்கி என்கிட்ட கூட்டணிக்கு வரணும்னு நிர்பந்தம் கொடுத்த போவதும் அவர் போகலை. அதே போல் சிபிஐ விசாரணைக்கு சம்மன் மேலே சம்மன் அனுப்பி எங்கள்கிட்ட கூட்டணிக்கு வரணும்னு நெருக்கடி கொடுத்த போதும் போகலை. அப்போ அந்த செயல்பாடு இருக்குல்ல, அந்த உறுதித்தன்மை இருக்குல்ல, அப்போ தான் யோசிக்க தோணுச்சு, பரவாயில்லையே இவர் பேசாட்டி கூட பரவாயில்ல, செயலில் காட்டுறாரு அப்படிங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கியது. ஆகவே அவர் நிச்சயமாக அவர் ஒரு முற்போக்கான பெரியாரி அம்பேத்கர் மார்க்சிய கொள்கை வழியில் அவர் கொண்ட அது கொள்கை தலைவர்களை ஏற்று நடக்கிறார் என்பது தான் உறுதிப்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையிலும் தான் நாங்கள் அமைச்சரவையில் பங்கு பெற்றிருக்கிறோம். அரசியல் சூழல்களை எல்லாம் கடந்தும் இந்த கொள்கை அடிப்படையிலும் பங்கு பெற்று. ரவி சார், அக்னி சார் ஓகே தானே? பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கல்வித்துறை அமைச்சர் ஒன்று சொல்றாரு, மாநில முதலமைச்சர் ஒன்று சொல்றாங்க. இது மட்டும் விசிகா என்ன நிலைப்பாடு எடுக்கும்? சரி, ஒரே வரியில் முடிச்சாங்க. திமுகவையே தாங்கி கொண்டிருந்த விசிகா தாவேக்காவை தாங்கும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதை சரியான நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தணும்னா, கொடும்பாவியையே இப்போ கூட இருந்து சகிச்சுக்கிட்டு இருந்த விசிகா இந்த கொடும்பாவி எரிக்கிறவங்களெல்லாம் ஈஸியாக சகிச்சுக்கும். அந்த குழப்பம் வரவே வராது. இல்லை, வேண்டாம் வேண்டாம். 5 வருடங்களாக திமுக செய்த அத்தனை அட்டுழியங்களையும் நியாயப்படுத்தினது திருமாவளவன். அப்படி கிடையாது, அந்த மாதிரி வந்து வார்த்தைகளை பயன்படுத்த தேவையில்லை. நாங்கள் திமுகவோட இருந்ததற்கான காரணங்களை பல முறை உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். என்ன, இங்கே மதவாத சாதியவாத சக்திகள் நுழைந்து விடக்கூடாது என்கிற அந்த சமூக நீதி பார்வையை தான் திமுகவோடு நாங்கள் களமாடினோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே சொல்ல போறேன்னு தெரியல. ரஜினிகாந்த், அதாவது இது போன்ற ஒரு சூழல்களில் விமர்சனங்கள் புரியாதவர்கள் செய்வது என்பது யதார்த்தமானது. ஆகவே வந்து தாவேகா விசிகா கூட்டணி பொறுத்து கொள்ள முடியாதவர்களும் இந்த விமர்சனத்தை வைப்பாங்க. திமுக விசிகா கூட்டணி முறிவு என்பதை வந்து ஏற்க முடியாதவர்கள் இந்த விமர்சனத்தை வைப்பாங்க. இந்த விமர்சனம் வந்து புறந்தள்ளப்படக்கூடியது. ஆகவே திமுக தலைவரும் அவங்க இண்டிவிஜுவல் பார்ட்டி, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது என்பதை சொன்னது, எல்லாரும் அதை கடைபிடிக்கணும். இன்னொரு விஷயம்னா, விசிகா திமுகவால் வெற்றி பெற்றது, நான் சொன்னது தான் திருப்பியும் சொல்கிறேன் என்பது எப்படி உண்மையோ,
திமுகவும் விசிகாவில் வெற்றி பெற்றது என்பது உண்மை. ஆகவே வந்து இந்த விமர்சனங்கள் நியாயமில்லாதது. ஆகவே இப்போ அரசியல் புரிதல் உள்ளவர்கள், இந்த சமூகத்தில் தலைவராக உள்ளவர்கள் இதனை தூண்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.